வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா, மறுபடியும் காளியப்பன் செலியனை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க வர டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தரை அனுப்பி உயிரை பறிக்க பார்க்குறாங்க. நம்ம அயலி சும்மா விடுவாங்களா? அவங்க கண்ணில் பட்டுட்டாங்க. நான் செலியன் கதையை முடிச்சுக்கிட்டு உன் கதையை முடிக்கேண்டி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலி அவருக்கு கையை பிடிச்சி திருக்கி வச்சிருந்த கத்தியை அப்படியே கீழே உருவி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபரை வலி தாங்காமல், யாருடா உங்களை இங்கே அனுப்பிவிட்டு செலியன் மாமாவை இப்படி கொல்ல பார்த்தது அப்படின்னு வெறுத்தெடுக்க நேரம் ஒரு கட்டத்தில் போட்டு உடைக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அது காளியப்பனுங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி உதனி நம்ம அயலி அந்த நபரை அடித்து வெளுத்து உண்மையை வர வச்சுறாங்க. காளியப்பனுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் பார்த்தோன்னா, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நம்ம செலியன் அண்ணாவை இப்படி பண்ணவங்கள அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி யார் காளியப்பன் மேலே சந்தேகம் இருக்குது. காளியப்பன் தான் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம சிவா சொல்லுறாரு. அதை கேட்டு இருக்கட்டு, யாருனாலும் பரவாயில்ல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள விட போகிறது இல்லை அப்படின்னு அந்த பார்வையோட நம்ம அயலி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நிச்சயமாக அண்ணன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு கொல்ல முயற்சித்தவங்க மறுபடியும் ஏதாவது திட்டத்தை போட்டு கண்டிப்பாக அண்ணனை மறுபடியும் கொல்ல வரலாம் அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டல்லே நம்ம செலியனை பாதுகாப்பு வேலையை நம்ம அயலி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாவைக்கு இது தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணிக்கும் நம்ம செலியன் மேலே அவ்வளவு அன்பும் காதலும் இருக்குது அப்படின்னு இந்திராணிக்கே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்க நேரத்தும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செலியனை கண்காணிச்சிட்டு இருக்க நம்ம அயலி கண்ணில் ஒருத்தர் படுறாரு. கோட்டை மாட்டிக்கிட்டு வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு வராரு. அந்த நம்ம செலியன் இருக்க ரூமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது மாதிரி வராரு. நம்ம அயலிக்கு சந்தேகம் வருது, யாரையும் சும்மா விடக்கூடாது. ஏன்னா நம்ம செலியன் மாமாவுக்கு உயிரை எடுக்கணும் அப்படின்னு துடிக்கவங்க கண்டிப்பாக மறுபடியும் அவர் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சு இங்கே அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இவரையும் சந்தேகப்படும்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவர்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம அயலி கண்காணிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு கத்தியை கொண்டு வந்திருக்காரு. அந்த கத்தியை வச்சு செலியனை குத்தி உயிரை எடுத்துடணும் அப்படின்னு துடிக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம அயலி கவனிச்சிட்டாங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் செலியன் மாமாவுக்கு உயிரை எடுக்கிறதுக்கு இப்படியே சுற்றி சுற்றி வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபரை உள்ள வராங்க. நம்ம கத்தியை வச்சுட்டு அந்த நபர் இருக்கிறத கையுங்களவும் பார்த்துதான், டே அப்படின்னு சொல்ல, என்ன நீ கவனிச்சிட்டியா என் கையில் கத்தி இருந்தத, உன்னை விட மாட்டேன். ஆனால் முதல்ல நான் வந்த டார்கெட் இந்த செலியனை போட்டுதல தான், இவனை போட்டு தள்ளிக்கிட்டு உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்னடா என்ன மீறி நீ அண்ணாவை குத்திருவியா கத்தியை வச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ருத்ர தாண்டவம் நம்ம அயலி ஆடுறாங்க. அந்த நபருக்கு கையிலேருந்து கத்தியை பறித்து கீழே தள்ளி அந்த நபரை அடியில் விழுத்து, சொல்லுங்கடா அண்ணாவை இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னது யார் அப்படின்னு கேட்க நேரம் தான் ஒரு கட்டத்தில் உண்மை வெளிப்படுது. காளியப்பன் இதுக்கு பின்னணியில் இருக்கிற போட்டு உடைக்கிறாங்க. என்ன காளியப்பன் போட்ட சரிதானா? அப்போ சிவா சந்தேகப்பட்டது சரிதான், இவரை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வராங்க. நம்ம இந்திராணி கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அண்ணி நீங்கள் கவலைப்படாதுங்க, யார் மாமா அந்த அண்ணாவை இப்படி ஆக்குனாங்க அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சுட்டு அது வேற யாரும் இல்லை, காளியப்பன் தான். என்ன அயலி நீ சொல்லுற? காளியப்பன் சித்தப்பா எதுக்காக இவரை பண்ணணும்? எல்லாம் சொத்துக்காக தான். நான் அவர் உங்கள் சொத்தை நீங்கள் எழுதி கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், அண்ணா தானே சொத்தை எழுதி கொடுக்கக்கூடாது, பாவைக்கும் எனக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு வந்தாங்க. அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க. அண்ணி புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாமே சொத்துக்காக தான். காளியப்பன் தான் இதை பண்ணியிருக்காரு. மோனிகாவிட்ட இருந்து அன்னை பணம் வாங்கினதும் அவள் உங்களுக்கு சென்ட் பண்ணது இந்த காளியப்பன் தானே. இது எல்லாமே உங்களை நீங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாது. அப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இந்த செலியன் கண்டிப்பாக
உயிரோடு இருந்தால் இருக்கிறது வரை நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க உயிரை எடுக்க அளவுக்கு காளியப்பனுக்கு கோபம் இருக்குன்னா நிச்சயமாக இது எல்லாமே சொத்துக்காக தான். நீங்கள் அவர் செலியன்னா இருக்கிறது வரை சொத்தை யார் பேருக்கும் நீங்கள் கொடுக்க விட மாட்டீங்க. அப்போ இந்த சொத்தை அடையிறதுக்கு வேறு வழி தெரியாமல் அவங்க வந்து செலியன் அண்ணாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா நீ அப்படின்னு சொல்ல எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு என் வீட்டுக்காரங்களுக்கு என்ன வேணும் வேண்டாது அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா செய்து அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி சொத்து விஷயத்தில் செலியனுக்கு உயிரை பறிக்க அளவுக்கு இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னாரோ. ஏற்கனவே இவங்க பல தடவை வந்து உங்களை அழிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பாவை ஏற்கனவே கடத்தினது எல்லாம் வந்து இந்த காளியப்பன் சதிதான் அப்படின்னு வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி கோபத்தோட வீட்டுக்கு வந்து காளியப்பனுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம சிவாவும் எனக்கு கணக்கு இருக்குது, எப்படி இருந்தால் நீ மாமாவை குத்ததுக்கு ஆள் அனுப்பியிருப்ப, அதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட டாக்டர் வேஷத்தில் நீ அனுப்பியிருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம சிவா வந்து அடியில் வெளுக்கிறாங்க காளியப்பனை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செல்வனாகி அடடா நம்மளும் கூட சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணணும், நிறைய சதித்திட்டம் இவனு கூட இந்த காளியப்பனுக்கு சாக்கில் நம்மளையும் இந்த சிவாயும் அயலையும் கோர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். உதய பெருமாள்கிட்ட என் பையன் கபிலன் வந்து இங்கே வர நேரம் இந்த சிவாயா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சவால் விட்டுருக்கேன். கண்டிப்பாக அதை உதய பெருமாளை நிறைவேற்ற வச்சிடணும். இவைய இருக்கிற வரை நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க செல்வனா.